சத்தியமா கொசு இப்படி அடிக்கிறாங்க. அப்படி கிண்டல் பண்ணிருக்காங்க விஜயோட ஃபேஸ. போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியா, ஒரு வருங்கால ஒரு முதல்வரா பாக்குற அளவுக்கு ஒரு கட்சிக்கே தலைவரா வந்து அவர் வந்து உட்கார்ந்துருக்காருன்னா அதுதான் சினிமா. மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாரா மாறுறதுக்கான அறிகுறி தான் அது. உண்மையா சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் மைண்ட் இருக்கிறது. சிலதெல்லாம் வந்து நம்மளும் இக்னோர் பண்ணிடணும். பிள்ளைங்களுக்கு சில விஷயம் தெரியும், தெரிஞ்ச மாதிரி நம்ம கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம போய் நோண்டி உனக்கு தெரியுமான்னு கேட்கறதும் தப்பான ஒரு விஷயம். அவங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள். இது வந்து விஜய் வந்தப்போ நான் சொல்றேன், விஜய் சேதுபதி பையனை பத்தி நான் பார்த்தேங்க. உடனே சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இன்னைக்கு ட்ரோல் படப்படுற அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாரா மாறுறதுக்கான அறிகுறி தான் அது. உண்மையா சொல்றேன். ஏன்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்கு. அந்த பையனை பார்த்தப்போ சூர்யா சேதுபதி எனக்கு வந்து விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அந்த டைம்ல இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. விஜய் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம். விஜய் வாஸ் ஆல்சோ தேர். வி வென்ட் ஃபார் சம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோ சம்திங். அந்த டைமில் தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்று வந்திருந்தது, சந்திரலேகா வந்த டைமில். அப்போது சத்தியமாக கொசு இப்படி அடிக்கிறாங்க. அப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க விஜயோட ஃபேஸை. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், காதால கேட்டிருக்கேன். விஜய்க்கே இது தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் வந்ததுன்னு. அதை தாண்டி ஓடி போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியா, ஒரு வருங்கால ஒரு முதல்வரா பாக்குற அளவுக்கு ஒரு கட்சிக்கே தலைவரா வந்து அவர் வந்து உட்கார்ந்துருக்காருன்னா அதுதான் சினிமா. அதுதான் தமிழ்நாடு மக்கள். அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க கைவிட மாட்டாங்க. அதுக்கு முயற்சி மட்டுமே திருவினையாக்கும். சூர்யாவுக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா, அதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அந்த பையன் போராடி அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவோட பெரிய ஹீரோவா வரணும். அதே தான் ஜோவிகாக்கும். என் நயன்தாரா வந்த புதுசுலயோ இல்லை த்ரிஷா வந்த புதுசுலயோ யாரும் நீங்க எல்லாரையும் தான் பேசியிருக்கீங்க. இப்போ பார்த்தா பழைய படம் பார்த்தா என்ன இப்படி இருக்காங்கன்னு நமக்கே தோணும். அந்தந்த ஏஜ் வளரட்டும். எல்லாருமே அந்தந்த ஏஜ்லேருந்து வளர்ந்து ஒரு வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு வெற்றி. ஒரு ஏஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். அப்புறம் வயசாயிடுச்சுன்னு வைங்க. சின்ன வயசுல வந்தா இப்படி சொல்லுவீங்க, கொஞ்சம் இதை வந்தா ஏதானு ஒன்று சொல்றீங்க. என்ன பண்றது சொல்லுங்க. யூஸ்வலா நிறைய பேசுவேன். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. நான் எதுக்குமே தயங்க மாட்டேன். பிரச்சனைகளுக்கோ விமர்சனங்களுக்கோ என்ன ஒரு சிச்சுவேஷன்னாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் எங்கேருந்தோ வரும், எப்போவுமே வரும். சூழ்நிலை, சந்தர்ப்பம், நம்மளை சுற்றி இருந்த மனிதர்கள், இதெல்லாம் தான் காரணம். இந்த படம் ஆரம்பிக்கிறது தமாஷா தான் ஆரம்பித்தோம். அது அப்படியே உருவாச்சு, அது அப்படியே நடந்துச்சு. எல்லாருமே ஒருத்தராக உள்ளே வந்தாங்க. எனக்கு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடியது. கொஞ்சம் வெளிநாடுன்னும் போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கலாம். பணம் பற்றாக்குறை வரும், திடீர்னு பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் ஷூட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய வந்தது. ப்ரொடியூசர் அஃப்கோர்ஸ் ஜோவிகா வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. இதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம். இது எல்லாருமே பண்ணுறது தான். பட் இன்னைக்கு இங்கே உங்கள் முன்னாடி எஸ்பெஷலி எனக்கு நான் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு புது அனுபவம் என்னன்னா, இந்த படத்தை ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்போவுமே சின்ன விஷயம்னா கூட நான் வந்து பதட்டம் ஆவேன், எனக்கு கோவம் வரும், சிறுக்குன்னு கோவம் வரும். when it is not right எனக்கு இமிடியேட்டாக கோவம் வரும், ரியாக்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த ஒரு படம் ஆரம்பித்து இன்னைக்கு இங்கே ரிலீஸில் நான் இங்கே நிற்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இன்னமும் உங்களை பார்த்துட்டும் நான் சில விஷயங்கள் போய் பண்ணணும். எல்லா ப்ரொடியூசர்ஸும் பண்ணுறது தான். பணம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி, சப்போர்ட் பலம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. ஆனால் வந்து நாங்களே எங்களுக்கு சப்போர்ட், நடிகர்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே என்னோட குடும்பம் தான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும், வராத ஒருத்தரும், வரலைன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது என்ன ஏது, அவ்வளோ ஒரு அன்பு. எல்லாருமே இந்த படத்தில் நடித்தவங்க என் மேலே, ஜோவிகா மேலே, ஜோவிகாக்காக அப்படின்னு.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு கொண்டு வரேன் என்னோட 2 தம்பிங்க பாலா சதீஷ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த், மோர் தென் எனிதிங். அக்கா தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த ப்ரொடக்ஷனில் கூட எனக்கு டெக்னீஷியன்ஸ், என்னோட எடிட்டர், என்னோட கேமராமேன்ஸ் எல்லாருமே, நான் ஒருத்தரை விட முடியாது. டெக்னிக்கல் கலசாஸ் ஸ்டுடியோஸ் நரேஷ், அந்த மாதிரி எல்லாருமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி, ஒரு ஃபேமிலியை விட ஜாஸ்தி. பணம் கொடுத்தா தான் வேலை வாங்க முடியும். ஆனால் அதை தாண்டி எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ விஷயங்களை எனக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியும். நிக்கில்லாம் வந்து எப்படின்னா காட்ஸ் கிஃப்ட் எனக்கு. உங்களுக்கெல்லாம் நிக்கில் முருகன் வந்து ஒரு பிஆர்ஓவாக தெரியும். பட் எனக்கு நிக்கில் வந்து எப்படின்னா, சின்ன பிள்ளையில் நான் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் வந்தப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு மேனேஜராக சேர்ந்து எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஊருக்கெல்லாம் வந்து இந்த நம்ம அப்போல்லாம் வந்து மூட்டை மூட்டையாக வரும் லெட்டர். நிக்கிலுக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளோ லவ் லெட்டர் வரும்னு. அவ்வளோ மூட்டை மூட்டையாக வரும். ஃபோட்டோ எல்லாம் சைன் பண்ணி அனுப்புறது எல்லாமே நிக்கில். அப்போத்துலேருந்து எனக்கு நிக்கில் ஃப்ரெண்டு, நண்பன். இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு விஷயம் யாருமே வந்து எதுவுமே டிமாண்ட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் இந்த படம் நல்லா வரணும்னு, நீங்கள் மீடியா அந்த ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணது, நான் வந்து ஒரு தமாஷா ரிலீஸ் பண்ண ரியாக்ஷன் என்ன வரும்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. நான் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிறத தாண்டி இந்த படத்துக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டருங்கிற படம் ராபர்ட்டும் வனிதாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த உலகத்துக்கே வந்து கொண்டு போய் சேர்த்த இந்த மீடியா, உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் தலை வணங்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தாண்டி இப்போது இந்த சுச்சுவேஷனில் இங்கே நிற்கும் போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். எனக்கே தெரியும். பணம் ஓகேங்க, பணங்கிறது வந்து இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். நாங்களும் எல்லாருமே பார்த்துட்டோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம். பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம். இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து கடனை வாங்கி திருப்பி கொடுக்கும்போது கூட என் படம் சம்பாரிச்சிரும், அதை வச்சு நான் கட்டிடுறேன்னு அந்த புள்ள சொல்லவே இல்லை. ஏன்னா சினிமாவை பற்றி நமக்கு தெரியும். மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்களுக்கு அதை பிடிச்சு மக்கள் தியேட்டருக்கு வந்து இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி நாங்கள் மக்களுக்காக இந்த விஷயம் பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு விஷயம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன்றது உங்களோட சப்போர்ட்டில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து நான் நடிக்க போகிறேன், நான் வேலை செய்ய போகிறேன், நான் கொடுத்துட்றேன் அந்த காசை. நான் அந்த பொண்ணு அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கா. அதே மாதிரி மகேந்திராஜி, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட். இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரும் ஒரு முக்கியமான ஒரு ரோல். ஒரு 1 day தான் நடிச்சிருப்பாரு, ஆனால் அவ்வளோ போர்ஷன் நான் எடுத்திருக்கேன் அதில். எல்லாருமே, அனுமோகன் சார், வாசுகி, எல்லாருமே. ஸோ இது என்ன நான் சொல்ல வரேன்னா, எந்தெந்தோ நாட்டிலேருந்து ஏதேதோ பாஷையிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து படம் நடிக்கிறாங்க, எடுக்கிறாங்க. டப்பிங் படங்களும் இங்கே ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து ஒரு பாட்டு, அது ராஜா சார் எப்போவோ போட்ட பாட்டு ஒரு படத்தில் வந்தது, அந்த பாட்டு திடீர்னு பார்த்தா அப்படி பிச்சுக்கிட்டு ஓடுது. எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுங்கிறது உங்களாலையும் சொல்ல முடிய மாட்டேங்குது, எங்களால் சத்தியமாக சொல்ல முடிய மாட்டேங்குது. மக்களுக்கு அந்த டைமில் என்ன கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். இது ஒரு மிக பணிவான ஒரு முயற்சி, கூட்டு முயற்சி. எல்லாருமே தமிழ் நடிகர்கள் தமிழ்நாட்டில் உட்காந்து இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகி இங்கே நடித்து இங்கே தான் நாங்கள் இன்னும் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு எல்லாருமே இங்கே இருக்கோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் வந்தாரை மட்டுமே வாழ வைக்கும் தமிழ்நாடு ஆக்கிடாதீங்க தயவு செஞ்சு. நான் கை கூப்பி கேட்குறேன், தமிழ் மக்களே, வந்து படத்தை ஒரு வாட்டி தியேட்டரில் வந்து பாருங்கள். என் மேலே எவ்வளோ நான் அன்பு வச்சுருக்கீங்க. எனக்கு இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களோட அன்பு, மீடியாவோட அன்பு மட்டும்தான், என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட். தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஒரு டைரக்டருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. மிகப்பெரிய பொறுப்பு எடுத்திருக்கேன். ஆனால் நான் தப்பு பண்ணியிருக்கலாம், ரைட்டு பண்ணியிருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு. இது வந்து என்னை வந்து கட்டுப்படுத்தாது. பட் அதே சமயத்தில் அது நான் தப்பு பண்ணியிருக்கேனா ரைட்டு பண்ணியிருக்கேனான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. மீடியா ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உரிமை இருக்குது. விமர்சனங்களை எழுதுங்க, கொண்டு போய் மக்கள்கிட்ட அந்த விஷயத்த சேர்த்துருங்க. அது நல்லா எழுதுங்க, இல்லை குறைய கூட எழுதுங்க. மக்கள் வந்து என்ன இப்படி எழுதியிருக்காங்களே வந்து பாருங்க. அந்த பணம் உங்களுக்கு பெரிய பணம் தான், ஆனால் அந்த பணம் இல்லை அப்படின்னா சினிமாவே இல்லை. தயவு செஞ்சு பெரிய படங்களுக்கு மட்டும்
வரவேற்பு வருது, ஓப்பனிங் வருது, படம் நல்லா இல்லை அப்படின்ட்டு உடனே போயிடுது, பஸ் போயிடுது. ஹீரோ படங்கள் எவ்வளோ கோடி லாஸ் ஆகுது. ஆனால் நாங்கள் வந்து ஹீரோ படம் எடுக்கலை, ஒரு 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 நியாயமான பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ஒரு வாட்டி தேட்டருக்கு வந்தீங்கன்னாலே நாங்கள் பொழைச்சிப்போம். தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு உங்களோட விமர்சனங்களையும் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக கொடுங்க. அதான் சொல்கிறேனே, உங்கள் அன்பு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பணம் காசுன்றது இவ்வளோ சம்பாதிக்கணுன்றதுக்கு இந்த படத்தை எடுக்கலை. உண்மையாக லாஸை பற்றி யோசிக்கலை, வருமா திரும்பின்றதை யோசிக்கலை. ஏன்னா உடம்புல தெம்பு இருக்குது, மனசில் திடம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, சினிமா இருக்குது, பொழைச்சிக்குவோம், எல்லாருமே பொழைச்சிக்குவோம். ஆனால் உங்கள் அன்பு மட்டும்தான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ, நான் குழந்தையா இருந்ததா? அது கண்டுபிடிச்சிங்களா? நான் தான். ஆமா, அது வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆமா, அது வந்து நான் பிறந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள 1.5 வயசு இருக்கும்போது வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் எங்கள் அப்பா அம்மா ஆரம்பிச்சது சென்டிமெண்ட்டாக. ஸோ அதில் வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமலும் அதில் தான் எடுத்தேன். பட் அந்த பர்டிகுலர் அந்த ஓப்பனிங்கில் பூஜை பண்ணது வந்து அந்த வீடியோ இல்லை. பட் அது ரீசெண்டாக தான் எங்களுக்கு கிடச்சிது. இது வந்து ப்ரொடியூசர் அடம் பிடிச்சி அதை எப்படியாவது கரெக்ஷன் பண்ணி, ஏன்னா அது கொஞ்சம் இதுக்கு மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஒரிஜினல் வீடியோ கிடைக்கல. பட் அது என்னோட டிஐ ஆர்டிஸ்ட் ரகு சாரை ரொம்ப தேங்க் பண்ணோம். அவ்வளோ சின்சியராக எனக்காக ஒர்க் பண்ணாங்க, அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து அதை ரெடி பண்ணி அந்த பண்ணது வந்து எனக்கு ஐ திங்க் அந்த ஆடியோட கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஜோவிகா தான். கண்டிப்பாக ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா எல்லாருமே பிஸியாக இருக்காங்கம்மா. இன்றைக்கி கூட பாருங்கள், யார் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ வராங்க. அவர் இப்போ கூட அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஒரு 4-5 நாளாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாகவே இருக்குது, ஏதோ நம்ம படத்தோட ஓவர்சீஸ்க்கு பேசுகிறதுக்கு எனக்கு கால் பண்ணாங்க. உங்கள் நம்பரை இப்போ தான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், பிகாஸ் நான் ராபர்ட்டுக்கு அடித்தா 4-5 நாள் ஆஃபாக இருக்குன்னு. சம்திங் இஸ், ஐ திங்க் ஒர்க் இஸ் ஆல்சோ கோயிங், சம்திங் பர்சனல் ஆல்சோ. பட் அதை தாண்டி வந்து ராபர்ட்டோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளைமேக்ஸ்லாம் வந்து ராபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஐ திங்க் ரொம்ப உள்ளேருந்து நடித்தது வந்து நான் உணர்ந்தேன். அந்த ஃபீல் உங்களுக்கும் இருந்துச்சான்னு தெரியல, பட் ஐ ரியலி லைக் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். ஏன் பெண்களும் அடல்ட்ஸ் தானே? அதான் நான் சொன்னேன், ஒரு பெண் டைரக்டர்னா உடனே வந்து நான் வந்து ஒரு காந்தி மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி ஒரு படம் எடுக்கணும், ஒரு ஒரு இன்ஸ்பைரிங் லேடி அப்படி தான் எடுக்கணும்னு இல்லை. நான் கமர்ஷியல் படம் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து மக்கள் பார்க்கணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்டர்டெயின் பண்ணணும். நான் எடுத்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தளம் வந்து 40 வயசில் ஒரு கப்பல், புருஷன் பொண்டாட்டி கதைனாலே கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் கில்கிலிப்பு இல்லைன்னா அதில் எனக்கு அது ஏன்னா நான்லாம் வந்து பாக்யராஜ் சார் படங்கள்லாம் அந்த காலத்திலே நான் எவ்வளோ ரசிச்சிருக்கேன். முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், இந்த மாதிரி நிறைய படங்கள், சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஸோ அதே நம்ம இப்போது ரீமேக் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு வேறு லெவல் போயிட்டாங்க அவங்க. ஸோ நம்ம கொஞ்சமாவது அதோட கம்பீட் பண்ணணுன்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது வரவேற்பு இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான். அது வந்து பாத்தீங்கன்னா அது சில பேர் புரியல, சில பேர் மட்டும் தான் புரியும். அத டப்பா மேட்டர் ஏன் போட்டீங்க? வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஐவிஎஃப்ங்கிறது வந்து உலகம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் இதில் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வந்திருக்கு. ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். ஏன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாயிடுச்சு உலகம் பூராவே. பெண்களுக்கு வந்து அந்த 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 ஐ திங்க் ஹார்மோன்ஸ் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைலு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஐவிஎஃப் தான் மேக்ஸிமம் போகிறாங்க. ஸோ ஐவிஎஃப்ங்கிறதே என்ன? ஸோ அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி அதை ஃபியூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்னு, முந்தியெல்லாம் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராக்டிக்கலி மெடிக்கலி வந்து இப்படி தான் பண்ணோம். ஆனால் அது எல்லா படத்துலையும் கொண்டு போய் ஊசி போடுறதையும் ஸ்கேனை பார்க்க இதே தான் காட்டுறாங்க. நம்ம புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணும்னா ஏதாவது வித்தியாசமாக தான் பண்ணி ஆகணும். அது வந்து ஐ திங்க் சில பேருக்கு மட்டும்தான் அந்த கட்ஸ் இருக்கும். நான் இஸ் லைக் வாட் த ஹெல்ப் பண்ணலாமே. அப்போது ஆர்த்திக்கு ஆர்த்தி இல்லை ஆக்சுவலாக
ஆர்த்தியோட வாய்ஸ் வந்து அப்போது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஒரு கரெக்டாக அந்த டைம் வந்து பேசியிருக்கணும், ஆனால் பேச முடியல. அதனால வேற ஒருத்தவங்க பேசுகிறாங்க. ஆ சாங் வச்சிருக்கீங்க, பாதி சாங் போட்டாலே கேஸ் போடலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுல் சாங் வச்சிருக்கீங்க, பேசுவீங்களா? இல்லையே, நான் மீடியாலே ரிலீஸ் பண்ணேனே. நேரா போய் பார்த்து இளையராஜா ராஜா பாட்டை வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி பேசி சொல்லிட்டு தான் வந்தோம். லைசன்ஸ் வந்து காசு கொடுத்து சோனி தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஆக்சுவலி கேஸ் போடணும்னு நினச்சா சோனி மேலே தான் எடுக்கணுமே தவிர எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. யார் கரெக்டாக வந்து அந்த பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களோ நான் பண்ணிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியல. இனிமேலும் போடலாம், யாருக்கு தெரியும். சந்திப்போம், எதுவாக இருந்தாலும் சந்திப்போம். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா see we are all adults at the end of the day. சின்ன பிள்ளைங்களை வந்து ஏய் நீ பார்க்காத, ஏய் நீ போ அப்படின்னு சொல்றது ஓகே. பட் அந்த சின்ன பிள்ளையிலையும் எனக்குமே ஞாபகம் இருக்குது. ஷகிலாக்கா நான் வந்து ஐ திங்க் சம் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சேனல் பேர் சொல்லக்கூடாது இல்லை, பர்டிகுலர் சேனலில் வந்து ஏதோ ஒரு அந்த ஷோவாக வரப்போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் பார்த்ததே கிடையாது அவங்க படம், எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் அது ஏதோ சம்திங் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். இப்போல்லாம் தான் சோஷியல் மீடியா எல்லாமே தெரியுது. அந்த காலத்தில் எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ நான் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பாங்க. ஆனால் அது ஏதோ நைட்டு 12 மணிக்கு போடுறாங்கன்னு தூக்கத்துலேருந்து ஏஞ்சி போய் சவுண்ட் இல்லாமல் டிவி ஆன் பண்ணி இது என்னதான் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் கூட நாங்களும் பார்த்துருக்குறோம். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு சின்ன மெமரிஸ் தான் ஞாபகப்படுத்துறது இல்லையா. ஆமாம் இல்லை இப்படிலாம் நடந்துச்சுன்னு இல்லை. ஸோ அந்த ஒரு மெமரியை செரிஷ் பண்ணுறது ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ. முடியல இல்லை அது ஒரு ப்ரொடியூசராக வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம். டைரக்டர் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அதுக்கான நர்வஸ்னஸ் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா. இவ்வளோ பேருக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பாரம், பெரிய பாரம். நாளைக்கு காலையில் அது என்ன ரிசல்ட்டோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் நார்மலுக்கு வர முடியும். அது வரைக்கும் அந்த டென்ஷன் அந்த எமோஷன் வந்து எனக்கு அழுகையும் வருது, அழுகையும் வரமாட்டேங்குது. ஏன்னா நான் இந்த நேரத்தில் அழுதுட்டேன்னா அது கரெக்ட் கிடையாது. நான் தான் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா அது போய் முட்டுதோ இல்லை வந்து அந்த டைட்டானிக் வந்து காப்பாற்றுறோமோ அந்த செகண்ட் வரைக்கும் நான் போராடி தான் ஆகணும். ஸோ நான் பிரேக் டவுன் ஆகணும்னா கூட அது விடாமல் நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். எது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக சொல்ல முடியாது. யா எவ்ரிபடி ஐ மீன் ஒர்க் பண்ணாங்கல்ல, கூடவே தானே இருக்காங்க. இன்னைக்கு அதான் சொல்கிறேனே, நாசூக்காக சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து அமெரிக்காவில் இருந்தோம் நாங்கள். அப்போ இங்கிலீஷ் படத்துக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. அங்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா சீன்லேயும் கிஸ்ஸிங் சீன் இருக்கும். அப்போ வந்து க்ளோஸ் யூர் ஐஸ் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து இப்படி முந்தானே எடுத்து கொடுப்பாங்க. உடனே நானும் பிரீத்தால இப்படி மூடிக்குவோம். நமக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா அவங்க பார்க்கக்கூடாது. நமக்கு வந்து இஸ் இட் ஓவர் அதை முடிஞ்சிடுச்சான்னு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு, அமெரிக்கன் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா கிட்ட முடிஞ்சிடுச்சான்னு கேட்கும் போதே தெரியல, அவளுக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியுது, நீ என்னத்துக்கு மூடுற, அந்த கான்செப்ட் அந்த காலத்தில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் மைண்ட் இருக்கிறது. சிலதெல்லாம் வந்து நம்மளும் இக்னோர் பண்ணிடணும். பிள்ளைங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்ச மாதிரி நம்மக்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம போய் நோண்டி உனக்கு தெரியுமான்னு கேட்குறதும் தப்பான ஒரு விஷயம். அவங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள். ஒரு அடல்ட்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்ட்டு அவங்களும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்க வளர போகிறவங்க, நம்ம வளர்ந்தவங்க, வித்தியாசம் அவ்வளோதான். தேங்க்யூ. நானே அவரோட காப்பிரைட் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இங்கே பேசுவாங்க கம்மியா எதுக்கு யோசிப்பீங்க? நான் என்ன பண்றது? நீங்க அந்த ஷக்கிலாவை தான் ஆமா அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்ல அப்படிதான் நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக நான் இந்த படம் பேசும்போதே நான் இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. எனக்கு கொஞ்சமாவது நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் இருக்கும் தான். நான் இதில் தான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன். ஸோ அது ஒன்று தான். பட் மற்றபடி இப்போ என்ன பிரச்சனைனா,
இப்போ இருக்கிற காமெடியன்ஸ்க்கு நான் வயசில் பெரியவ, அவங்களுக்கு ஜோடியாக பண்ண முடியாது. கவுண்டமணி டைம் அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அப்படியும் பண்ண முடியாது. ஸோ நான் ரெண்டும் கெட்ட டைம், அந்த 70s பிறந்தது தான் என் தப்பு. இல்ல இப்போ எல்லாம் கரெக்ட் ஆயிடும். ஊர்வஷி அக்கா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு குட்டி ஊர்வஷி இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிட்டாங்க. ஆனா அதை யூஸ் பண்ணணும். திரும்பியும் வந்து நீங்க கேரளால இருந்து கர்நாடகால இருந்து மட்டும்தான் கூட்டிட்டு வந்து நான் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. படத்துல சொல்லிருப்பாங்க மோகன்லால் மம்முட்டி எல்லாம் வச்சு காலி பண்ணிட்டு சொல்லிருப்பாங்க. அது மிக்ஸ் பண்ணி போட்டீங்க நீங்க. அதுதானே உண்மை. அது அவங்களுக்கே தெரியுமே. அதுதானே உண்மை, அவங்களுக்கே தெரியுமே. மம்முட்டி சார் மோகன்லால் சாருக்கே நல்லா தெரியும். வெள்ளிக்கிழமை ஷகிலாக்கா படம் வருதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தள்ளுவாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே தெரிஞ்சு நானே கேள்விப்பட்டிருக்கேன் குழந்தையில. அதை தான் நான் வந்து அதை திரும்பி ஞாபகப்படுத்தணும். மலையாள லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட தம்பி பாலா நடிச்சிருக்காங்க. இங்க வாங்க, ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஆமா ஆமா, அதான் ரொம்ப. ஆனா முதல்ல என்ன பார்த்தப்பல இருந்து அக்கான்னு கூப்பிட்டவர் தான் இப்போ வரைக்கும் அக்கான்னு தான் கூப்பிடுவாரு சீனுக்காக. இன்னும் ஃபைனல் லிஸ்ட் இன்னும் வரல. பட் ஒரு இந்த சைஸ் ஆஃப் ஃபிலிம்க்கு ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வரும் இல்லையா. நாங்கள் சும்மா எடுக்கிறோன்றதுக்கு காசு செலவு பண்ணி 500 ஸ்க்ரீன் போடுறோம். அது பெரிய படங்களுக்கும் நிறைய அப்படி தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இந்த படத்துக்கு ஒரு 100லேருந்து 150 ஸ்க்ரீன் மெயின் சென்டர்ஸில் போடுறோம். கரெக்டான ஷோ டைமிங்ஸ் போடுறோம், மேட்னி நைட் ஷோ. இன்னும் வசதியாக இருக்கும். ஏன்னா ஒரு நம்ம கண்டென்ட்டும் ஒரு அடல்ட் கண்டென்ட்னும் போது இந்த யங்ஸ்டர்ஸும் போகணும், எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லா மல்டிப்ளெக்ஸஸ்லேயும் வருது. பிவிஆர் டோட்டல் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு வி ஹவ் டேக்கன் அண்ட் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம பண்ணுறோம் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட. ஸோ படம் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்துடும் அண்ட் ப்ராப்பராக வந்துடும். அதை நீங்கள் தான் போய் அதை பார்த்து நீங்கள், அதான் சொல்கிறேனே, நீங்கள் நினச்சா நாங்கள் வந்து ஜெயிக்க முடியும். ஜோவிகா வந்து எனக்கு தெரியல. தமிழை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக இன்னைக்குமே வந்து எவ்ரிடே ஒரு 2 படம் ஜோவிகா வச்சு ஒரு நல்ல கதை தான் சொல்கிறாங்க. லைனு கேட்கும் போது எனக்கு ரொம்ப அழகான ஒரு கதையாக இருக்கு. ஆனால் அது 2வது 3வது படமாக இருக்கணும். இன்ட்ரோடக்ஷனுக்கு எடுத்த உடனே அந்த மாதிரி படம் வந்து நாம் வந்து ஜோவிகாவை வந்து கொண்டு வர விரும்பல, மாட்டி விட விரும்பல. தப்பாயிடும், ஒரு பாரம் ஆகிடும். அவ்வளோ தேவையில்லை. ஒரு ரெகுலர் படத்தில் ஹீரோயினாக உள்ள இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணால் அது மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ மக்கள் ஃபஸ்ட்டு வந்து அவளை வந்து ஒரு ரெகுலர் ஃபிலிமில் பார்க்கணுன்றதுக்காக, நல்ல படத்துக்காக, ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு ஹீரோ படம், எனிதிங் ஃபைன். கரெக்டான இன்ட்ரொடக்ஷனுக்காக தமிழில் வெயிட்டிங். தெலுங்குல பண்ணுறாங்க, அது நடக்குது. பட் இதுக்காக நாங்கள் வெயிட்டிங். ஸோ அகெயின் தமிழ் ஹீரோயின்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுங்க. அதையும் தான் திரும்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. திரும்பியும் எங்கேயோ தான் போகிறாங்க. நான் என்னங்க பண்ணுறது. மீடியா அண்ணா எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் எங்களுக்கு எப்போவுமே இந்த படம் ஃபுல்லாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து படம் பார்த்து நீங்கள் இருக்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்டு. உங்கள் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ. ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்கள்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து I don't know what to say. No, that's what you wanted to say. What else you want to say? Now talk to the makkal. You spoke to the media. மக்கள் எல்லாருக்குமே நாளைக்கு ஜூலை 11ஆம் தேதி படம் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது சினிமாஸில். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு சின்ன ஒரு குடும்பம் தான். நாங்கள் எல்லாருமே எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கோம். நீங்கள் பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக எடுத்திருக்கோம். நீங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக தியேட்டர்ஸ்க்கு வருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அது தைரியமா பேசும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட், அதை நான் யோசிக்கல. என்னடா லைட்டா நடுங்கிறாளே ஆளுன்னு பார்த்தேன். ப்ரெஸ் மீட் பேசுனது இல்லை.